இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் செய்வது சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக அறிவிப்பு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் தான் வெளியாகியுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதாரில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமா, வீட்டிலிருந்தே 5 நிமிடங்களில் முடிச்சுக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதற்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் அட்டை என்பது மிகவும் முக்கியமான அடையாள ஆவணமாக மாறியுள்ளது. வங்கி கணக்கு திறப்பது முதல் அரசு திட்டங்கள், மானியங்கள், சிம் கார்டு, பேன் இணைப்பு வரை பல சேவைகளுக்கும் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்களின் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு பெயர், முகவரி அல்லது தொடர்புடைய விவரங்களில் மாற்றம் தேவைப்படும் நேரங்களில் உள்ளன. பல பெண்கள் தங்கள் தந்தையின் பெயருக்கு பதிலாக தங்கள் கணவரின் பெயரை ஆதார் அட்டையில் பதிவு செய்ய விரும்புகிறார்கள். இந்த மாற்றத்திற்கான எளிதான நடைமுறையை அதிகாரிகள் செய்துள்ளனர். ஆதார் விவரங்களை திருத்தம் செய்து பெறுவதற்கு பொறுப்பான அமைப்பான UIDAI இந்த வசதி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என 2 வழிகளில் வழங்கியுள்ளது. வீட்டிலிருந்து மொபைல் அல்லது கணினி மூலம் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் பலர் ஆன்லைன் முறையை விரும்புகிறார்கள். உங்களிடம் சரியான ஆவணங்கள் இருந்தால் முழு செயல்முறையும் சில நிமிடங்களில் முடிக்கப்படும். ஆன்லைனில் மாற்றங்களை செய்ய நீங்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு OTP மூலம் உள்நுழைய வேண்டும். பின்னர் ஆதார் ஆன்லைனில் புதுப்பிக்கவும் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உறவு விவரங்கள் பிரிவில் கணவரின் பெயரை உள்ளிடவும். அதன் பிறகு தேவையான சான்றிதழ்களை தெளிவாக ஸ்கேன் செய்து பதிவேற்ற வேண்டும். விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை மீண்டும் சரிபார்த்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட உடனேயே ஒரு சேவை கோரிக்கை எண் SRN வழங்கப்படும். இதன் மூலம் விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் கண்காணிக்க முடியும். வழக்கமாக இந்த மாற்றம் 7 முதல் 10 வேலை நாட்களில் நிறைவடையும். விவரங்கள் சரியாகவும் ஆவணங்கள் தெளிவாகவும் இருந்தால் ஒப்புதல் விரைவில் வழங்கப்படும். இணைய அணுகல் இல்லாதவர்கள் அருகிலுள்ள ஆதார் சேவை கேந்திராவையும் பார்வையிட்டு ஆஃப்லைன்களில் மாற்றத்தை செய்யலாம். அங்கு அவர்கள் திருத்த படிவத்தை நிரப்பி திருமண சான்றிதழ், பாஸ்போர்ட், வாக்காளர் ID, ஓட்டுநர் உரிமம் அல்லது பேன் கார்டு போன்ற அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முடிந்ததும் ஒரு ரசீது வழங்கப்படும். இந்த செயல்பாட்டில் மாற்றம் நடைமுறைக்கு வர பொதுவாக 20 முதல் 25 நாட்களாகும். மாற்றங்களை செய்யும்போது ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைலின் செயலில் இருப்பது மிகவும் முக்கியம். OTP பெறப்படாவிட்டால் ஆன்லைன் செயல்முறை முடிக்கப்படாது. தவறான தகவல் அல்லது தெளிவற்ற ஆவணங்கள் பதிவேற்றப்பட்டால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். எனவே விவரங்களை கவனமாக உள்ளிட்டு சரியான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் ஆதாரில் கணவர் பெயரை புதுப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்க முடிக்க முடியும் என்று கூறப்பட்டது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.